முடிச்சு விட்டாங்க ப்ரோ. சௌந்தர்யா ஒரே அடி அடிச்சு மஞ்சரியை மொத்தமா முடிச்சு விட்டாங்க. இந்த அசிங்கம் தேவையா மஞ்சரி? சத்தம் கட்டாம இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரிஞ்ச மாதிரி, மத்த எல்லாருக்கும் பேச தெரியாத மாதிரி. உங்களுக்கு மட்டும் தான் பிரெயின் இருக்கா என்ன? மத்த யாருக்கும் இல்லையா? பானுங்க கவனிச்சிட்டு இருக்கேன். காலில இருந்து எல்லாருடையுமே நோண்டிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வாலண்டரி இழுத்துக்கிட்டு இவங்க மட்டும் தான் நியாயம் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு 8 ஓட்டுகளை போட்டு நாமினேஷன் கொண்டு வந்துட்டானுல்ல. அதனால என்ன பண்ணேன்னு தெரியாம நேத்து நைட்ல இருந்தே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு இந்த மஞ்சரி அருண் முத்துக்குமார் இந்த பிரச்சனை ஒன்று இருந்துச்சுல, அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கான காரணமே மஞ்சரி தான். அந்த குழம்பை வாங்கிட்டு அந்த கிரேவி மிச்சம் இருந்தா யாருக்கா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் நாலேஜ். ஓகேவா? நான் ஒரு காமன் சென்ஸ் தான். அது யாருக்கா சரி குழம்பு மிச்சம் இருக்கு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி மத்தாள் கொடுக்கணும். அதை விட்டு அந்த குழம்பு குப்பை தொட்டில தட்ட போயிட்டு அதை கேட்ட மத்த 2 பேர் இப்ப பஞ்சாயத்துல உட்காந்துருக்காங்க. இவங்க தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம காலங்காத்தால சௌந்தர்யா வந்து மஞ்சரியை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. நிறைய இடங்களில் நீங்க பொய் பேசுற மாதிரி இருக்கு, பொய் பேசி நீங்க தப்பிக்கிறீங்க அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க. அந்த டாபிக்கை பிடிச்சி வச்சுட்டு போய் சௌந்தர்யா அடிச்சிட வேண்டியதான். நம்ம கேள்வி கேட்கிற கேள்வியில சௌந்தர்யா ஓடிடணும், நம்ம ஒரு மாஸ்க் காட்டிடணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சௌந்தர்யாட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க எதை வச்சு நான் வந்து பொய் பேசுறேன்னு சொன்னீங்க? நான் எங்க போய் பேசினேன்? ஏதோ ஒரு இடங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி போய் சௌந்தர்யா கிண்டிட்டு இருக்காங்க. அப்போ சௌந்தர்யா அந்த இடத்துல என் கண்ணுக்கு நீங்க பொய் பேசுற மாதிரி தெரியுங்க. நான் நிறைய இடங்கள்ல பார்த்து நீங்க பொய் தான் பேசுற மாதிரி எனக்கு இருக்கு. நிறைய விஷயங்களை பண்ணிட்டு அந்த விஷயங்களை மழுப்புறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்றீங்க. சோ அது எனக்கு பொய்யா தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவங்களுக்கான பாயிண்ட மெதுவாக வைக்கிறேன். இவங்க ட்ரிகர் பண்ற மாதிரி மஞ்சரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி நான் எங்க போய் பேசினேன்? பொய் என்பது டிக்ஷனரியில இங்க இருக்கு. பொய்யுக்கும் ஜட்மெண்டலுக்கும் பொய்யுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க எதை பேச வரீங்க? நீங்க என்ன பொய்ன்னு சொல்ல வரீங்களா, இல்ல வந்து என்ன ஜட்ஜ் பண்றீங்களா, இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்ன பத்தி குறை சொல்லணும்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு போய் சௌந்தர்யாவை நோண்டிக்கிட்டே இருக்காங்க மஞ்சரி. அப்ப திரும்ப சௌந்தர்யா என் கண்ணுக்கு நீங்க பொய் பேசுற மாதிரி தான் தெரியுது. நான் ஒரு சில இடங்கள்ல பார்த்தேன், நீங்க மாத்தி பேசுன மாதிரி இருந்து. ஸோ மாத்தி பேசுனது பொய் தானே, அதை தான் நான் சொல்றேன் அப்படிங்கும்போது எந்த இடங்கள் சொல்லுங்க, எனக்கு கரெக்டான காரணங்கள் கரெக்டான டைம் வேணும், எந்த இடம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு போய் சௌந்தர்யாவை நோண்டிக்கிட்டே இருக்காங்க மஞ்சரி. அப்போ அந்த இடத்துல சௌந்தர்யா டென்ஷன் ஆயிட்டாலாம். சொல்ல முடியாங்க, சொல்ல முடியாது. கண்ணுக்கு நீங்க அப்படிதான் தெரியுங்க, நான் நல்லா அப்படிதான் சொல்றேன், நான் அப்படிதான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணு? இப்போ எல்லார்ட்டும் போயிட்டு மஞ்சரி தப்பு பண்ணலப்பா, மஞ்சரி போய் பேசலப்பா அப்படின்னு சொல்லணுமா? அப்பெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு லாக் வைக்கிறாங்க. திருப்பி அந்த இடத்துல மஞ்சரி ரொம்ப பிரெயினியா யோசிக்கிற மாதிரி, ஓ அப்படியா, நீங்க எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பேசுறீங்க, சரி நீங்க வந்து உங்களே இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல நான் வந்து டக்குனே சௌந்தர்யா எப்ப பார்த்தாலும் போய் தான் பேசுறாங்க நான் சொன்னா, நீங்க என்கிட்ட வந்து மஞ்சரி நான் எங்க போய் பேசுனேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த இடத்துல சட்டுன்னு சௌந்தர்யா முடிச்சு விட்டாங்க. நான் கேட்க மாட்டேன், நான் எது கேட்கணும்? நீங்க என்னமோ பேசிட்டு போங்க, அது நான் ஏன் கேட்கணும்? நீங்க சொன்ன நான் அப்படி நான் போறது இல்ல, நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியும். நீங்க என்ன பேசினாலும் கேரே பண்ண மாட்டேன்னு சொல்லி அடிச்சோன்னே மஞ்சளால பேச முடியல. பக் ஏமா நீ கண்டதெல்லாம் கண்டென்ட் ஆக்கறதுக்கு ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணுவீங்க, சௌந்தர்யா அதை பண்ணணுமா என்ன? சௌந்தர்யாவுக்கு பேச தெரியாது நினைச்சிட்டு சௌந்தர்யா போய் வாய விட ஆரம்பிச்சு. அந்த இடத்துல சிம்பிளா சௌந்தர்யா முடிச்சு விட்டாங்க. நான் அதை கேரே பண்ண மாட்டேன், நீ என்ன வேணா பேசிக்கொண்டு திருப்பி சௌந்தர்யா இன்னொரு கேள்வி வைக்க, திருப்பி சௌந்தர்யா அந்த இடத்துல இன்னொரு செருப்படி கேள்வி வைக்கிறாங்க. ஆமா அப்படி பார்க்க போனா நான் வந்து உங்களை இப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்றேன், இல்ல நான் வந்து உங்களை பர்சனலா ஏதாவது பேசுறேன்னா, இப்போ என்ன தான் நீங்க சொன்னீங்க, எங்க அப்பா பேக்கரியில எடுத்து வந்து பேசுறேன், எங்க அப்பாவை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? இந்த வீட்டுல நான் வந்து உங்களை பத்தி பேசவே கூடாது, நான் ஜட்ஜே பண்ண கூடாதுன்னா நீங்க எங்க அப்பா டாபிக் எடுத்து இந்த பேக்கரி மெட்டல் எடுத்து வந்தீங்க, அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டோன்னே திருப்பி அந்த இடத்துல மஞ்சரி, அப்போ அந்த டாபிக் நீங்க என்கிட்ட வந்து எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா நான் பேசியிருக்க மாட்டேன், அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு மஞ்சரி ரொம்ப தெளிவா பேசுறாங்களா. அதுக்கும் சௌந்தர்யா சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நான் எதுக்குங்க உங்ககிட்ட கேட்கணும், நீ என்ன எல வேணா பேசிட்டு போ, நீ அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னோட கேரக்டர் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நான் கேட்க மாட்டேன். பட் இப்போ நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கீங்களா, ஏதோ என் வாயில இருந்து எதிர்பார்க்கறீங்களா, அதனால உங்ககிட்ட கேட்கிறேன். மத்தபடி நீங்க என்ன பேசினாலும் நான் கேர் பண்ண மாட்டேன், உங்களோட கேரக்டர் இதுதான், நீங்க இப்படிதான் மாத்தி பேசினா எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சேன். அப்படியே சிம்பிளா முடிச்சாங்க. இந்த இடத்துல நான் மஞ்சரிக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அந்த இடத்துல சௌந்தர்யா யோசிச்ச கரெக்ட் தான். அந்த ராஜாரன் டாஸ்க்ல இந்த பல்லாக்கு மேட்ல எனக்கு என்னமோ நீங்க போய் பேசுன மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்றாங்களே, இதை நம்ம அப்பவே ஓப்பனா வச்சோம். இந்த பல்லாக்கு வந்துச்சா, பல்லாக்க வெளியே வச்சாங்களா, பல்லாக்கு 2 பேருக்கும் சம்மன் சொல்லிட்டு அந்த ரூலை படிச்சாங்களா, யார் மஞ்சரி படிச்சாங்களா? அப்ப அந்த இடத்துல நம்ம தளபதி நம்ம தீபக் வந்தாரா, வந்தோடனே தளபதி என்ன பண்ணாரு, பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ராஜா நீங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சாரு. உட்கார வச்சப்ப அந்த இடத்துல மஞ்சரி கேட்டாங்களா, இது 2 பேருக்கும் பொதுவானதுன்னு. அப்ப அந்த இடத்துல தளபதி என்ன சொல்லுவாரு, நாங்க கொண்டு உள்ள விட்டு வந்துடுறோம், விட்டுட்டு வந்து கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்க தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்களா. அப்ப அந்த இடத்துல மஞ்சரி என்ன சொல்லுவாங்க, ஓகே ராணி இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் பல்லாக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி ராணியை வெயிட் பண்ண வச்சுட்டு போனது என்னமோ மஞ்சரி தான். வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டு அங்க திருப்பி பல்லாக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை உருவானப்போ அங்க பொதுமக்கள், அதாவது நம்ம அன்சிதா, ஜாக்லின், பவித்ரா இவங்க எல்லாம் போயிட்டு ஒரு சண்டை போட்டு நீங்க அந்த பல்லாக்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்க ஒரு பொய் சொல்லிப்பாங்க. என்னன்னா, நான் ரூல் புக்கை படிச்சுட்டு இருந்தேன், படிச்சுட்டே இருக்கும்போது பல்லாக்குல ராஜா உட்கார வச்சு நாங்க தூக்கி பார்க்கறோம்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க, பொய் பேசிடுறாங்க. இப்படி பொய்யா ஒரு கேம் ஆடுறாங்க, கேவலமான கேம் ஆடுறாங்க, ஆண்கள் எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம மஞ்சரி. அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீங்க ஒரு கேவலவாதி. ஏன்னா நீங்க தான் ரூல் படிச்சீங்க, 2வது தீபக் படிச்சாரு,
திரும்பி உட்கார வைக்கிறாங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் தூக்குறாங்க, எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ண பிறகு இவங்க எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கொஸ்டின் வச்சோன்னே அந்த கொஸ்டினை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம ஏதோ ஆண்கள் போய் பேசின மாதிரி நீங்க அங்க ஒரு போய் பேசுனீங்களா, அது என்ன? அப்ப அது என்ன மேட்ரு? அதே மாதிரி இவங்க காலையில கேப்டன் பதவி யூஸ் பண்ணி, அதாவது மஞ்சரியா இருந்து கேப்டனா இருந்து அங்க எங்கேயுமா நடந்து நிறைய பொருட்கள் ஆட்டை போட்டு வந்திருப்பாங்க. ஆட்டை போட்டு இங்க வச்சு அதை ஒரு சீன் நினைச்சு சீன் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை சௌந்தர்யா தான் கேட்டிருப்பா, நீங்க இப்படி பொருள் ஆட்டை போட்டீங்கன்னா கேப்டன் ஆட்டை போட்ட மாதிரி இருக்கும், என்ன டாஸ்க் வந்து பாஸ்ட்ல இருக்கு, அப்போ நீங்க கேப்டனா பண்ண மாதிரி இருக்கும், அது ரொம்ப தப்புன்னு சொன்னேன். பதட்டம் வந்து ஐயோ ஐயோ நம்ம பண்ண தப்புலாம் வெளியே வருதே, இப்படி சொல்லாத சௌந்தர்யான்னு சொல்லி பதட்டத்துல நகையெல்லாம் கொண்டு ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? சோ இந்த மாதிரி தப்பு பண்றதெல்லாம் சௌந்தர்யா போட்டு உடைச்சிருக்காங்க நிறைய இடத்துல. இப்போ அவங்களுக்கு அந்த பாயிண்ட் டக்குன்னு வெளியே வரல, உடனே பிடிச்சி வச்சு சீன் போட ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல பேசிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே இங்க 2-3 பேர் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. யாரு? விஜய் விஷாலும் ரயானும் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. இந்த முத்துக்குமார் மேட்டர்லாம் போய் பேசினாங்கல்ல, அப்புறம் ராஜாங்க டாஸ்க்ல கேப்டனா இருந்து நிறைய விஷயங்களை பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு விட்டுனேன். திருப்பி போயிட்டு சௌந்தர்யா இங்கிட்டு வா, நீ இந்த முத்துக்குமரன் டாபிக்ல போய் தானே பேசின, முத்துக்குமரன் டாபிக்ல என்ன சொன்ன, இங்க டாஸ்க் கொடுத்துட்டு வெளியே வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது நான் முத்துக்குமரன் என்னோட ஃப்ரெண்டு அதனால தான் கொடுத்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அருண் வரும்போது நான் முத்துனோட தான் கொடுத்தேன்னு சொன்னேன், ஃப்ரெண்டுன்னு கொடுக்கலன்னு சொன்னேன். நீ அங்கேயே மாத்தி மாத்தி தானே பேசின, அப்ப அது மட்டும் என்ன, அது போய் தானே கேட்டோன்னே அங்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம மழுப்பல். எப்படி மழுப்பல பாருங்க. இல்ல நான் அப்படி சொல்லல, நான் வந்து முத்துக்குமரனால கொடுத்தேன், அவன் என் ஃப்ரெண்டு தான், ஆனா முத்துக்குமரனால கொடுத்தேன், அதுதான் நாங்க சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு உருட்டு. அங்கே நேக்கா சௌந்தர்யா பிடிச்சா, நேக்கா பிடிச்சி நீங்க மட்டும் மாத்தி மாத்தி பேசலாம், இதை தான் நானும் சொன்னேன், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, இதை தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய இடங்கள்ல தப்பு பண்றீங்க, அந்த தப்பை மறைக்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்றீங்க, அதை தான் நான் பொய்ன்னு சொல்றேன், ஓகேவா? அதை மாதிரி புரிஞ்சுக்கணும். கடைசியில் ஒத்துக்கிட்டாச்சு. அதை சொல்ல வரீங்களா? இப்போ அதை சொல்ல வரீங்கன்னா நான் வந்து ஓகேவா ஃபீல் பண்ணுறேன், பட் நான் பொய் தான் பேசுகிறேன், பொய் மட்டுமே பேசுகிறேன், நீங்கள் சொல்லாங்க சரியா அப்படின்னோடனே திருப்பி இந்த இடத்துல சௌந்தர்யா ஒரு மாதிரி மண்டை குழம்பி, நீ இப்போ ஒத்துக்கிட்டா திருப்பி ஏதோ திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் புரியலமான்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி வந்துட்டு, மண்டை குழம்பி வந்து சௌந்தர்யா முழிக்குது. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இருந்தாலும் கடைசியில் என் மண்டை ஏதோ கழுவி விட்டாங்க, என்ன ஏதோ சொல்லி நம்ப வச்சுட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு கிறுக்காய் போய் நிற்கிறாங்க. மொத்தத்தில் முத்து மாதிரி பேச ட்ரை பண்ணுறாங்க மஞ்சரி, பல விஷயங்கள்லாம் எடுத்து ஞாபகம் இருக்க மாதிரி பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முத்து தப்பு பண்ணி தான் ஒத்துக்கிட்டான். முத்து இந்த வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா உடனே ஒத்துப்பான், அதை நான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துப்பான். ஆனால் மஞ்சரியால் அதை ஒத்துக்க முடியாம, இல்லை நான் அதை பண்ணல, இல்லை நான் இப்படி பண்ணல, இல்லை நான் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை விட்டு தப்பிக்க ட்ரை பண்றேன். அதுதான் மஞ்சரி, அதுதான் முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரன் மாதிரி பேசலாம் எதுவும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் காலங்காத்தால வீடு என்னாச்சுன்னு தெரியல, ஃபுல்லாக முத்து தான், முத்து ஃபோபியாலே சுத்துது. முத்து 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 இப்படி பேசி, நான் முத்து அப்படி பேசி, நான் முத்து பண்ணிட்டான்னு எல்லாருமே பேசுறாங்க. எங்களோட மஞ்சரி கூட இங்க ஒன்று பேசிட்டு கேப்டனை தனியாக பெட்ரூம்ல பார்த்து பேசாம என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் அருணுக்கும் அது பேசிட்டு இருந்தோம், அது கேட்டல முத்து இதுக்கு வந்தாருன்னு தெரியல, அது கேட்டல முத்து வந்து முத்துக்கான நியாயத்தை அவர் கேட்டுட்டு இருக்கு, அது எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு முத்துவை கோத்து விட்டு போயிட்டாங்க. மஞ்சரி இருக்கிற மிகப்பெரிய கேவலவாதியா இருக்காங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் தெரியுமா, அந்த கேப்டன் பதவி எடுத்து ஒரு 2 நாள்ல ஒரு வேலையை பார்த்தாங்க தெரியுமா, அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், ஆனந்தியை விட ஒரு மோசமான நபர்னா அது மஞ்சரி தான். நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை அப்பப்போ போட்டு ஒரு கேம் ஆடலாம் ட்ரை பண்றாங்க, பட் நிறைய பேர் அந்த கேம் செல்லுபடி ஆகல. முக்காவாசி பேர் கண்டுபிடிச்சிட்டானுங்க மஞ்சரி இப்படி ஒரு கேவலமான கேம் தான் ஆடுறாங்கன்னு கண்டுபிடிச்சி மஞ்சரி ஒரு ஆளாவே இப்போ வீட்டில் மதிக்க மாட்டேங்கானு, அதான் உண்மை. ஆனால் மஞ்சரி இப்போ அங்கேங்கம்மா இப்போ ஏதாவது தேடிட்டு இருக்காங்க, ஒரு கண்டென்ட் கிடைக்குமா, எங்கேயா நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணலாமா, ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த ட்ரை எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியல. அப்போ அந்த சௌந்தர்யாவுக்கு பேச தெரியாதுன்னு சொன்ன ஆட்கள்லாம் அந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், போட்டு பொழந்துட்டாங்க நண்பர்களே.